ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மேசராசிக்கு ஆக்சுவலி 2026 ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு நெருங்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு அந்த சம்பவங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறணுங்கிறதுனால இந்த வீடியோல என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு சில விஷயங்களை ஆன்மீக ரீதியா ஃபாலோ பண்ணும். அந்த ஆன்மீக ரீதியா என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஃபர்ஸ்ட், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். கிரகங்கள் அப்படின்னாவே நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சாதாரணது தான் அப்படின்ட்டு. ஆனா சாதாரணது கிரகங்கள் கிடையாது. நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய பயங்கரமான பவர் கிரகங்களுக்கு இருக்கு. கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கொள்ளலாம். சரி, வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக கிரக ரீதியாக நமக்கு நன்மைகள் நடைபெற என்னெல்லாம் பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். மேச ராசிக்காரங்க உங்க நல்வாழ்விற்கான பரிகாரங்களை இந்த வீடியோல தெரிஞ்சு முதல்ல அந்த பரிகாரங்களை பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம். எந்த பொருளையுமே இலவசமாக வாங்கக்கூடாது. அதை வாங்கிறது ரொம்பவே ஆபத்து. அது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன தொகை கொடுத்தாவது அதை வாங்குங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா வாங்காதீங்க. அவங்க கிட்ட ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குங்க. அப்படி வாங்கினாதான் அந்த பொருளும் நிலைக்கும், அதனால அதிர்ஷ்டமும் வரும். மீறி அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இலவசமா அதனாலேயே உங்களுக்கு ஆபத்து வரும், நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்காது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். அப்புறம் ரெண்டாவது, சிகப்பு நிற கைக்குட்டையை பயன்படுத்துங்க, மிகவும் அதிர்ஷ்டம். கைக்குட்டைங்கிறது அதுல கூடவாட கலர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கைக்குட்டை நம்ம கையில இருக்கிறது ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம கையில இருக்கிற மாதிரி தான். அந்த எனர்ஜியை பாசிட்டிவ் சைனா மாற்றணும் அப்படின்னா சிகப்பு நிற கைக்குட்டையை தான் கையில பயன்படுத்தணும். அதுக்குன்னு மற்றது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல, மற்றதையும் பயன்படுத்துங்க. ஆனா ஏதாவது அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிகப்பு நிற கைக்குட்டையை பயன்படுத்துங்க. அப்புறம் எதுவுமே இல்லாத டிசைன் இல்லாத வெள்ளி காப்பை ஆண்கள் உங்க வலது கையில அணிந்து கொண்டால் வாழ்வுல ஒரு வகையான நன்மை ஏற்படும். பெண்களாக இருந்தீங்கன்னா வெள்ளியில செய்த வளையல் அல்லது கங்கணம் அணியலாம். ஸோ இது மேச ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அதிர்ஷ்டத்துக்காக அணியணும் என்பது சொல்லப்படுது. டிசைன் இல்லாத வெறும் பிளைனான வெள்ளி காப்பை ஆண்கள் அணியணும். பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளியில செய்த வளையல் அல்லது கங்கணத்தை அணியணும். இது அணிந்தா ரொம்பவே நல்லது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அதுக்கப்புறமா ஸ்வீட் அல்லது மிட்டாய் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணுங்க. அப்புறம் ஸ்வீட் ஸ்டால் அல்லது மிட்டாய் கடையில வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா நீங்க அந்த கடையில இருந்து சில பொருட்களை உங்க சொந்த காசு கொடுத்து வாங்கி அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. இது உங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பெருகவும் செய்யும். அப்புறம் உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி வளர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா அதுல எலும்பு செடி வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த செடியை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா உங்க வீட்டில் எலும்பு செடி நீங்க வளர்க்கக்கூடாது, அதாவது எலுமிச்சை பழம் இருக்குல்ல அந்த செடியை நீங்க வளர்க்கக்கூடாது. அப்புறம் தாய் மற்றும் குரு போன்ற ஆன்மீக பெரியவர்களுக்கும் ஞானிகளுக்கும் முடிந்த அளவு உங்களால உதவி சேவை செய்யறது நல்லது. அது ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுக்கும்.
அப்புறம் உறங்கும் போது தலைப்பக்கத்துல எப்பயுமே ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வைத்து கொள்ள வேண்டும். அந்த நீரை காலையில எழுந்ததுமே ஏதேனும் செடிக்கு ஊற்றி வரணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க செய்யும் போது உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வெளியே போவோம். இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே நீங்க செய்து வந்தால் உங்களுடைய வாழ்வுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், சுபிட்சமானது நிறைந்துவிடும், துன்பங்களானது குறையோ. அதனால இந்த விஷயங்களை மேச ராசிக்காரங்க கட்டாயமாக செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். அதனால இந்த விஷயங்களை செய்ய மறக்காதீங்க. இப்ப உங்களுக்கான அந்த சம்பவம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வினில பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 28 உங்களுடைய முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே முடியும். வெளியூர் பயணங்கள்லாம் ஈஸியா சேரும். ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதோடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கடுமையாக எந்த ஒரு விஷயமும் பேச்சுல காட்டாம இருப்பது நன்மை தரும். மேலிடத்தின் மூலம் அப்பதான் மனமகிழபடியான சூழலை உருவாகும். நண்பர்கள் உறவினர்களிடம் கூட கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதுவும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் ஆர்வமானது காட்டணும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும். சக மாணவர்கள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். அவங்க வகையில உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும். அஸ்வினில பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பரணியில பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 28 எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் திருப்திகரமாக நடக்கும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நீங்கும். பணவரவு மெயினா அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களாலும் அவற்றால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க. அதெல்லாம் ரொம்பவே இருக்க போது. சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படலாம். அதனால எல்லாத்திலுமே நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கிறதுனால மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம். அதனால செலவை குறையுங்க. பேச்சுல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு தெளிவோடு இருக்கணும். பரணியில பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த ஜனவரி 28 மற்றவர்கள் மேல் இரக்கமானது ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். இப்பிள்ளைகள் மூலம் பெருமை சேரக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். அதனால அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறமேட்டு எடுத்த முடிவில் பின்வாங்காத மாதிரி இருக்கணும். அதே வேளையில கருத்தும் கண்ணுமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பகை மாறும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனதுல இருந்து வந்த சஞ்சல மனநிலையில மாற்றம் இருக்கும். தர்ம சிந்தனை உண்டாகும். பண நெருக்கடி குறையோ. ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீரா நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகமானது இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வியில அக்கறையானது காண்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்துல எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும்.
வாகனங்களில் செல்லும்போது வெளியூர்களுக்கு செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. ஸோ பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வாழ்வில் முன்னேறுவதற்கான பரிகாரம் இந்த பலன்கள்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம பண்ணுங்க. சுவாரஸ்யமா வேறொரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.